ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை நித்யா மேனன். நித்யா மேனனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நித்யா மேனனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்கள பத்தின ஒரு சூப்பரான சீக்ரெட்டான ஒரு அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஷோல பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நடிகை நித்யா மேனன் மலையாள படத்துல நிறைய நடிச்சிருந்தாலும் அதுல நிறைய ஹிட் கொடுத்திருந்தாலும் தமிழ்ல ஓகே கண்மணி அப்படிங்கிற ஒரு படம் மூலமா தான் இன்ட்ரோ ஆனாங்க. அதுல பாத்தீங்கன்னா துல்கர் சல்மானும் நித்யா மேனனும் சேர்ந்து சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்திருப்பாங்க. அது தமிழ்ல பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நித்யா மேனன் தமிழ்ல அடுத்தடுத்த படங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், காஞ்சனா ஒரு பிராண்ட் ஹாரர் மூவியா லாரன்ஸ் மாஸ்டர் கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா காஞ்சனா 2ல நித்யா மேனன் ஒரு சூப்பரான ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த ஹேண்டிகேப் மாதிரி பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே அழகா இருக்கும். அவங்களுக்கு அது ரொம்ப ஆப்டா இருக்கும். அந்த கேரக்டருக்கு, அந்த ஹைட்டுக்கு, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே செட் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த காஞ்சனா 2 அப்படிங்கிறது பெரிய அளவுல ஹிட் ஆனதுக்கு அவங்களோட ஆக்டிங், அவங்களோட கேரக்டருமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்த நித்யா மேனன் இப்போ ரீசெண்டா கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினோட ஒரு மூவில ஆக்ட் பண்ணிருப்பாங்க. என்ன படம் அப்படின்னா காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த படமும் ரொம்ப சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்க தனுஷ் கூட பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா தனுஷ் கூட இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. அந்த படமும் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு பெரிய அளவுல ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது. சோ அந்த வகையில இதுல என்ன நித்யா மேனன் பத்தி சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னு தானே கேக்குறீங்க. சோ என்ன அப்படின்னா நித்யா மேனனுக்கு கிட்டத்தட்ட 36 வயசு ஆகுது. 36 வயசு ஆகியுமே பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவங்க கல்யாண பேச்சை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் டாப்ல இருக்கும்போதே போன மந்த் தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நித்யா மேனன் மட்டும் ஏன் இது வரைக்கும் கல்யாணத்தை குறிச்சு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பதில் தான் நித்யா மேனன் கொடுத்திருக்காங்க. கல்யாணத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கல்யாணத்துல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் கிடையாது. என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல மட்டும்தான் இருக்கு. என்னோட கரியர் அதுதான். ஸோ அதுல எந்த அளவுக்கு நான் இன்னும் மேல மேல போக முடியும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கல்யாணம் அப்படிங்கிற ஒரு தாட் சுத்தமா எனக்கு கிடையவே கிடையாது. நீங்க மட்டும் இல்லைங்க, வீட்டுல எங்க அப்பா அம்மா கூட தினமும் என்ன கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. எந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் காதலோடவும் இருக்கீங்க. எப்பவுமே சண்டை சச்சரவு இப்படிதானே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுவாங்களாம். இதே கேள்விதான் அவங்க கிட்ட கல்யாணத்தை பத்தி யாரு கேட்டாலும், நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா, அப்ப நான் எதுக்குங்க பண்ணிக்கணும். கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்ததுதான். அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. ஸோ எனக்கு அதோட தாட்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு பேச்சை இதுக்கப்புறம் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு அவங்க ஓப்பன் டாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்காவோ இருக்கலாம் அண்ட் சர்ப்ரைஸாவோ இருக்கலாம். ஏன் அப்படின்னா ரசிகர் அப்படின்னா தொடர்ந்து அவங்க படத்துல வரும்போது அவங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படங்கள்ல பார்க்கவே முடியாதே. ஸோ அதனால ரசிகர்களுக்கெல்லாம் மேபி இது ஒரு சர்ப்ரைஸா கூட இருக்கலாம். ஸோ நித்யா மேனன் கல்யாணத்தை பத்தி சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.